அந்த தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு என்னென்ன சமைக்கலாம், என்ன சாப்பிடலாம், என்ன தீபம் ஏத்தலாம்? அதை விட அன்னைக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே யாரை பார்க்கணும், எதை பார்க்கணும்? ஏன்னா அதுதான் அந்த வருஷம் பூரா கொண்டு போகும் இல்லையா? தமிழ் வருடப்பிறப்பு இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு இனிய புத்தாண்டா நமக்கு அமையணும். எல்லாருக்கும் எல்லா செல்வமும் கிடைக்கணும். இந்த வருடம் பராபவ வருடம். தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு காலையில அந்த கனி காணுதல், விஷு கனி காணுதல் சொல்லுவாங்க. அவ்வளவு நல்லது. வருடம் முழுவதும் நமக்கு எல்லா செல்வங்களும், இந்த வருஷம் எனக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும்பா அப்படின்னா நீங்க சொல்ற எல்லா விஷயமும் வீட்டுல உள்ள பொருள். அது ரெண்டாவும் சொல்றீங்க, ஆன்மீகமாவும் மருத்துவ ரீதியாவும் சொல்றீங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் எங்க சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், எங்க நித்யா மேம் பார்க்க வர்றவங்க அத்தனை பேரும் ஏன் குணமாகி போறாங்க அப்படின்னா ஒன்னே ஒன்று தாங்க. இங்கே ₹1 காயின் எடுத்து வர ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிற அன்னைக்கு உங்கள் பேர் சொல்லி ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வைப்பாங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகி நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த கோயிலில் எடுத்துகிட்டு போய் உங்கள் அந்த ₹1 போட்டுருவாங்க. இதுதான் எங்கள் மேமோட ஸ்பெஷல். அது இல்லாமல் இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணுன்னா ஆதம்பாக்கத்துக்கு வரலாம். இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆதம்பாக்கத்துக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலாம். இல்லை தாம்பரம் பக்கம் இருக்கீங்கன்னா அங்கே எங்கள் மேமோட பிரான்ச் இருக்குது. அங்கேயும் அவங்க என்றைக்கு வராங்க என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லைங்க, நான் எங்கேயுமே வர முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளி ஊரில் இருக்கேன்னா நோ ப்ராப்ளம்ங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் மருந்தும் இங்கே சப்ளை ஆகுது. வெளிநாட்டிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, இந்தியாவிலேருந்து எல்லா ஊருக்குமே இங்கே மருந்து சப்ளை ஆகுது. அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வர்ற அத்தனை பேரும் கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் மேம் நித்யா மேமோட ஸ்பெஷல் ஒன்றே ஒன்று தாங்க. உங்களுக்கு குணம் ஆகிறதுக்கு மருந்தையும் கொடுத்து நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், இந்த வியாதிக்கு இந்த கோவில், இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்றதை அவங்களுக்கு அழகாக சொல்லுவாங்க. எல்லாமே இங்கே நாடி பிடிச்சி, நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க நாடி பிடிச்சி கண்டுபிடிச்சி உங்களுக்கு அழகாக ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷல். வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, ஆரோக்கியமாக போங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ் வருஷப்பிறப்பு வேறு வரப்போகுது. இன்னும் நம்ம பொலிவாக இன்னும் என்னென்ன பண்ணணும்னு வெயிட்டிங்கில் இருக்கோம். தமிழ் வருஷப்பிறப்பு அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டோம். பட் இப்போ அந்த தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு என்னென்ன சமைக்கலாம், என்ன சாப்பிடலாம், என்ன தீபம் ஏற்றலாம்? அதை விட அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே யாரை பார்க்கணும், எதை பார்க்கணும்? ஏன்னா அதுதான் அந்த வருஷம் பூரா கொண்டு போகும் இல்லையா? காலையில் எழுந்திரிச்ச உடனே எதை பார்க்கணும், யாரை பார்த்தா நல்லது, என்ன சாப்பிடணும், அதை நீங்க சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்கும் நான் கரெக்டா அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஓகே மேம். தமிழ் வருடப்பிறப்பு இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு இனிய புத்தாண்டா நமக்கு அமையணும். எல்லாருக்கும் எல்லா செல்வமும் கிடைக்கணும். இந்த வருடம் பராபவ வருடம். 60 வருடங்கள்ல ரொம்ப முக்கியமான வருடம்னு சொல்லலாம். நிறைய பேர் நிறைய எதிர்பார்ப்போட இருக்கிறோம். புது வருஷம் வருது, இந்த வருஷம் நம்ம ராசிக்கு என்ன நடக்கும், என்ன கோயில், என்ன பரிகாரம் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காலையில தினம்தோறும் காலையில எந்திரிச்சு மங்களகரமான விஷயங்களை பார்க்கறது ரொம்ப நல்லது. எந்திரிச்சோடனே நம்ம உள்ளங்கையை பார்ப்போம். தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு காலையில அந்த கனி காணுதல், விஷு கனி காணுதல் சொல்லுவாங்க. அவ்வளவு நல்லது. வருடம் முழுவதும் நமக்கு எல்லா செல்வங்களும், இந்த வருஷம் எனக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும்பா அப்படின்னா இந்த கனி காணுதல் நம்ம தவறாமல் செய்யணும். அது பேரே கனி காணுதல். கனி காணுதல். செல்வங்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்க போறோம். எல்லாமே அதுல நம்ம ரெடி பண்ண போறோம். இப்போ 14ஆம் தேதி இல்லைங்களா? ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பு. 13ஆம் தேதி நைட்டு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில எந்திரிச்சோன்னா இதை ஃபர்ஸ்ட் பார்க்கறது தான் கனி காணுதல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது என்ன பண்ணனா, பூஜை அறையில ஒரு பெரிய பித்தளை தட்டு, இந்த பொருள் எல்லாமே நம்ம வைக்க போறோம். முதல்ல வைக்க வேண்டியது முக்கணிகள், மா, பலா, வாழை. ஸோ பலா பார்த்தோம்னா நல்லா ஒரு 2 சொலை வச்சாலே போதும். பலா எடுத்துக்கணும், 2 வாழை, 2 மாங்கனிகள். இதை ஃபர்ஸ்ட் ஒரு கப்ல வச்சிடணும்.
இந்த 3 கனிகள் ரொம்ப விசேஷமானது. 3 கனிகளை ஃபர்ஸ்ட் நம்ம தட்டுல வைக்கிறோம். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தங்கம், ஸ்வர்ணம். வீட்ல நமக்கு ஒரு சிலர் காயினா வைப்பாங்க, ஜுவல்ஸ் வைக்கலாம். ஒரு கப்ல இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம அந்த கனிகளுக்கு பக்கத்துல அடுத்தது தங்கம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. தங்கம் வைக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா காயின்ஸ், நம்மளுடைய நாணயங்கள், நல்ல காயின்ஸை வந்து குவியல் மாதிரி வைக்கணும். இல்ல புது ரூபாய் நோட்டுகள் இருக்கு பாத்தீங்களா, நல்ல கட்டா புதிய நோட்டா இருக்கணும். நிறைய பேர் இதுக்காக மாத்திட்டு வந்து வைப்பாங்க, புது நோட்டா வேணும்ட்டு பேங்க்ல மாத்திட்டு வந்து வைப்பாங்க, கட்டா வைப்பாங்க. புது ரூபாய் நோட்டு கட்டுகளை வந்து அப்படியே ஒரு கட்டா வைக்கலாம். இல்ல காயின்ஸ் வந்து குவியலா வைக்கலாம். குவியலா வச்சு வைக்கிறது. அடுத்தது முக்கியமாக பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. நம்ம இத பத்தின ஒரு பதிவும் போட்டிருக்கோம். ஏலக்காய். ஓ ஆமா மேம், நிறைய பேசியிருக்கோம் ஏலக்காய் பத்தி. திருஷ்டி போகணும்னா, நமக்கு பண வசியம் வரணும்னா, நிறைய இந்த கோயில்கள்ல தரக்கூடிய மைகள்ல தீர்த்தம் எல்லாத்துலயுமே ஏலக்காய் இருக்கும். மருத்துவ குணம் அவ்வளவு நிறைந்தது. நல்ல நீங்க சொல்ற எல்லா விஷயமும் வீட்டுல உள்ள பொருள், அது ரெண்டாவும் சொல்றீங்க, ஆன்மீகமாவும் மருத்துவ ரீதியாவும் சொல்றீங்க. எல்லார் வீட்லயும் இருக்கு ஏலக்காய். ஏலக்காய் பத்தி நம்ம பெரிய ஸ்டோரியே சொன்னோம் மேம். நம்மள நிறைய பேர் அது எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏலக்காய்ல எவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்லாம். நல்ல ஒரு கைப்பிடி நிறைய ஏலக்காயும், நல்ல புதிய ஏலக்காயா இருக்கணும், பச்சை நிறத்துல ஏலக்காய ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து வச்சிடணும். அடுத்தது மஞ்சள். மஞ்சள் வந்து இந்த மாதிரி கொம்பு மஞ்சளோ இல்ல கப்பு மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம குவியலா வச்சிடலாம். இதுல முக்கியமா இருந்தது கொன்றை மலர்கள், சரக்கொன்றை அப்படின்னு சொல்லுவோம், மஞ்சள் நிறத்துல இருக்கும். அந்த விஷு கனி காணுதல் வைக்கக்கூடிய மலர்கள்ல இது ரொம்ப முக்கியமானது. என்ன மலர் பேர் என்ன? கொன்றை மலர். கொன்றை மலர் பூக்கடையில கேட்டா கிடைக்கும். கிடைக்கும். கொன்றை மரம் நிறைய இடத்துல இருக்கும். இந்த சீசன்ல கரெக்டா அது பூத்துரும். நல்ல மஞ்சள் நிறத்துல. இதுக்காகவே நாங்களாம் குழந்தையா இருக்கும்போது மரத்தை போய் தேடி போய் பார்ப்போம். காலையிலே அந்த மரத்தை பாக்குறது அவ்வளவு நல்லது. சூரியன் அப்படியே உதிக்கும், சூரிய பகவான் வருவாரு. வெயில் அதை பார்க்கும்போது தங்கம் ஏதோ கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்கும். வீடியோ போடும்போது அந்த பூ போடுங்க, ஓகேவா? அப்பதான் தெரியும். எனக்கும் தெரியல அந்த பூ. கொன்றை நம்ம சாலை ஓரங்கள்ல பார்ப்போம், அந்த பூ இருந்தாதான் அது கொன்றை மரம்னே நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி அழகா இருக்கும் மலர்கள். நல்ல கொத்தா அப்படியே கீழே கொன்றை மலர் வந்து புராண காலத்துல இருந்தே சங்க இலக்கியங்கள்லாம் நிறைய இந்த கொன்றை வந்து இடம் பெற்று இருக்கு. நிறைய இலக்கியங்கள்ல சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது. ஆலயங்கள்ல எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. கொத்த திராட்சை மாதிரி தொங்குமே, அதுவா மேம்? எல்லோ கலர், மஞ்சள் கலர். அதேதான். எல்லாரும் அது நிறைய பேர் வீட்டுல நான் பாத்திருக்கேன் அந்த மரம். கரெக்ட். இந்த சீசன்ல கரெக்டா பூக்க ஆரம்பிச்சிடும். எல்லாரும் அந்த கொத்தோட எடுத்துட்டு வந்து வீட்டுல வைப்பாங்க. அவ்வளவு நல்லது கொன்றை மலர் வைக்கிறது. அதாவது மஞ்சள் நிறத்துல செல்வமும் வளமும் இறை அருளும் நமக்கு கிடைக்கணும்னா அந்த மலரை வந்து அன்னைக்கு பார்ப்பாங்க. மல்லிகை மலர், வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய வாசனை நிறைந்த மல்லிகை வைக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட குறியீடாக நம்ம பார்க்குறோம். ஸோ நைட்டே இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். பக்கத்துல ஒரு கண்ணாடி. ஸோ இது எல்லாமே அந்த கண்ணாடியில தெரிகிற மாதிரி, பிம்பம் அதுல தெரிகிற மாதிரி நம்ம கண்ணாடியும் எந்த சைடு வேணாலும் வைக்கலாம். ஸோ வச்சுட்டு ஸோ நைட்டு நம்ம உறங்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே இதை பார்ப்பது அவ்வளோ சிறப்பு. காலைல எழுந்தோடனே நம்ம அப்படியே கண்ணை மூட்டே வந்து இது பண்ண வேண்டாம். எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்த்து இறைவனை நல்லா வணங்கிட்டு கண்ணாடியில எல்லாத்தையும் ஒன்றாக பார்ப்பதும் சிறந்து. பக்கத்துல ஒரு கண்ணாடி வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த கண்ணாடியை பார்க்கறது, இதுதான் நம்ம வந்து கனி காணுதல் அப்படின்னு சொல்றது. அந்த சித்திரை மாதம் முதல் நாள் இதை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் நம்ம நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு நெய்வேத்தியம் நமக்கு என்ன பிடிக்குதோ, சர்க்கரை பொங்கலோ பாயாசமோ செஞ்சு வைக்கலாம். பச்சடி அன்னைக்கு அதுதான் சிறப்பு. கட்டாயமாக நம்ம பச்சடி செய்யணும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு, சயின்டிபிக் ரீசனும் சொல்றாங்க. என்னன்னா, அதாவது மாங்காய் வேப்பம் பூ பச்சடி செய்து வைத்து வழிபாடு செஞ்சு வீட்டுல எல்லாரும் அன்னைக்கு அதை சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா நம்ம உணவு முறைகள் அறுசுவைகள் இருக்கு, அறுசுவையும் நம்ம சாப்பிடணும். நான் பெரும்பாலும் எல்லாருக்கும் சொல்றது, துவர்ப்பும் கசப்பும் என்னைக்கு நீங்க நிறைய சாப்பிட்றீங்களோ அப்பதான் உங்க உடல்ல நோய் வராது. எல்லாம் இனிப்பு நிறைய சாப்பிடுறோம், அதுல புளிப்பு நிறைய சாப்பிடுறாங்க, உப்பு சாப்பிடுறாங்க.
நோய் வருது. ம்ஹும். So, அப்போ அறுசுவைகளும் பேலன்ஸ்டா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றப்ப 6 சுவையும் நிறைந்தது இந்த பச்சடி. இயற்கை நமக்கு அழகா கொடுக்கும் பாருங்க. மாங்காய் இந்த சீசன்ல கிடைக்கும், வேப்பம்பூ பூக்க ஆரம்பிச்சிரும், கொன்றை மலர்கள் பூக்க ஆரம்பிச்சிடுது. எப்படி அழகா இறைவன் படைச்சு கடவுளோட படைப்பு பாத்தீங்களா? அந்த டைம் வரும்போது அது பூக்குது பாருங்க. நான் இருக்கேன்ற அந்த மாதிரி. சீசனுக்கு அது இயற்கை நமக்கு தானாவே கொடுக்கும். நம்ம அதை விட்டுட்டு உடலுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயத்தை நோக்கி விரும்பி சாப்பிட்டு நோய் வந்து. இல்ல வேப்பம்பூ சமைச்சு சாப்பிடலாமா? பொரியல் பண்ணி சாப்பிடலாமா? நல்லதுன்னு தான் மேம் நீங்க கூட சொன்னீங்க, ஒரு இதுல கூட சொல்லியிருக்கீங்க. கஷாயம் நல்லது அது. கஷாயம், துவையல், ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ பச்சடி எப்படின்னா அந்த மாங்காயை நல்லா தோல் எல்லாம் எடுத்துட்டு துருவி எடுத்துக்கணும். இதை நம்ம வந்து பச்சடியாக செய்யணும். இந்த பச்சடியில பாத்தீங்கன்னா வெல்லம் இருக்கும், மாங்காய் நல்ல புளிப்பானது, மிளகாய் சீரகம் எல்லாம் போட்டு தாளிப்பாங்க, காரமும் இதுல இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வேப்பம் பூல நம்ம துவர்ப்பும் அதுல இருக்கும், கசப்பும் சேர்ந்து இருக்கும். கொஞ்சமா நம்ம உப்பு சேர்ப்போம், 2 சிட்டிகை உப்பு போட்டுதான் இந்த பச்சடியே செய்வோம். அவ்வளவு 6 சுவைகளும் நிறைந்ததுதான். இது அடிக்கடி நம்ம இந்த வெயில் காலங்கள்ல சாப்பிடலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பசி இல்லையா, மந்தமா இருக்கா, உடல் சூடு இருக்கா, வேப்பம்பூல அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு. வேப்பம்பூலையும் தேன் இருக்கு, வேப்பன் தேனும் நமக்கு கிடைக்குது. வேப்பன் தேனும் கிடைக்குது. எப்பவுமே நம்ம பார்ப்போம் அவ்வளோ கசப்பான வேப்ப மரத்துல இனிப்பான வேப்பம் பழம் எப்படி கிடைக்குது, தேனும் அதுல இருக்கு இல்லையா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்போ இயற்கையோட படைப்பு எல்லாமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நேச்சுரலாவே அந்தந்த சீசனுக்கு இதை சாப்பிடுங்கன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைக்கலாம், வடை பாயசம் என்ன செய்யறோமோ கண்டிப்பாக பச்சடி செய்து வச்சு அந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த கனி காணுதல்ன்றது இதுதான். 6 சுவை நிறைந்த இந்த பச்சடியும் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணுன்றதும் நானும் வேண்டிக்கிறேன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அதாவது இந்த ஏப்ரல் 14 தமிழ் வருஷப்பிறப்பு. எல்லாருக்கும் முதல்ல தமிழ் வருடப்பிறப்பு வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். அதை விட என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு இத்தனை வருஷத்தில் நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்திருக்கலாம், எப்படி வழிபாடு பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் எங்கள் நித்யா மேம் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. வேப்பம்பூ, அந்த கனி காணுதல் அது சொல்லியிருக்காங்க, ஒரு விளக்கு சொல்லியிருக்காங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த தமிழ் வருஷப்பரப்புலேருந்து கொண்டாட ஆரம்பிங்க. அவங்க சொன்னதெல்லாம் செய்யுங்க. ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இங்கே மேம் கிட்ட வந்து நீங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய டிப்ஸு, நிறைய ஆன்மீகம், நிறைய மருத்துவம் எல்லாமே தெரிஞ்சிட்ருப்பீங்க. எங்கள் மேமை நேரில் வந்து பார்க்கணுன்னா வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க எப்போ வராங்க என்ன ஏதுன்னு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு நேரில் வந்து பாருங்கள். இங்கே வந்தால் ஒரு வைப்ரேஷனான இடங்க இது, சித்தர்கள் வழிபடுற இடம். ஏன்னா எங்கள் மேம் வந்து மருந்து செய்யும்போதே எல்லா சித்தர்கள்ட்டையும் வணங்கி அந்த மருந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இங்கே வரவங்கெல்லாம் சீக்கிரமாக குணமாயிடுறாங்க. வந்து 1 வருஷமாக நான் இப்போ எங்கேயோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன் எனக்கு சரியாகலன்னா இங்கே வந்தீங்கன்னா 2 மாதத்தில் சரியாயிடும். ஏன்னா மருந்து அந்தளவுக்கு கண்டுபிடிச்சி அவ்வளோ அழகாக எங்கள் மேம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா இல்லைங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் குணமாகறீங்களோ எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும். எல்லாருக்கும் இங்கே நம்பர் கொடுத்து நீங்கள் நல்லா ஆயிட்டீங்க அப்படின்னா எல்லோரும் இங்கே வர வைங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்ல. தேங்க்யூ.